இது நமக்குள்ள தெய்வம். ராஜா அம்மன் மேல சத்தியமா. அம்மா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் எப்படி ரஞ்சனியை லவ் பண்ண முடியும்? அவங்க நம்பிக்கையை நான் கெடுக்கலாமா? ஏய் சீனு, நான் தான். என்னடா வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறுற மாதிரி தெரியுது? நீயா? நானே தான். ஏன் நான் வரக்கூடாதா? வர வேணாம். நீ வந்தா என்னை குழப்பி விட்டுருவேன். நீ போ. டேய், நான் குழப்பலடா, நீ தான் குழம்பி போயிருக்க. இல்ல, நான் குழம்பல. நான் தெளிவா தான் இருக்கேன். நான் எங்க அம்மா சொல்றதுதான் கேட்பேன். நான் ரஜினியை தான் லவ் பண்றேன். இல்ல 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 இல்ல, நான் ரஜினியை லவ் பண்ணல. டேய், குழம்பலன்னு சொல்லி நீயே இப்ப குழப்பி சொல்றியடா? மனசுல உள்ளதான் வார்த்தையில தன்னை அறியாமையே வரும். ரஞ்சனி நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அது இல்லன்னு மறுக்காத, சரியா? இல்ல இல்ல, நான் லவ் பண்ணல. ஒரு பொய்ய மறுபடியும் சொன்னா அது உண்மையாயிடுமா? இங்க பாருடா, உன் காதல் நிஜம். அதை நீ மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. நான் எதையும் மறைக்கல. எனக்கு எங்க அம்மாவை கொடுத்த வாக்கு ரொம்ப முக்கியம். எங்க அம்மா யார சொல்றாங்களோ அந்த பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓடா இடியட். அப்ப ரஞ்சனியை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டல்ல? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அட பாவி. டேய், நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? சரி, அன்னைக்கு ரஞ்சனி கல்யாண பத்திரிக்கைய உன்னால பார்க்க முடிச்சுதா? சொல்லு. முடியல. அப்புறம் அன்னைக்கு கமலேஷ் ரஞ்சனி கையில மோதிரம் போட்டதும் உன் மனசு கடந்து துடிச்சது இல்ல? சொல்லு. அதை பார்க்க முடியாம தானே நீ வெளியே போன. ஒரு மோதிரம் போட்டதுக்கே உன்னால தாங்க முடியலையே. நாளைக்கு ரஞ்சனி கமலேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டா உன்னால தாங்க முடியுமா? சொல்றா, சொல்லு. உன்னால நிம்மதியா தான் வாழ்ந்துட முடியுமா? நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ண முடியாது. அவங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்தணும். நீ உங்க அம்மாவுக்கு பண்றல, அது துரோகம் இல்ல. ரஞ்சனிக்கு பண்றீங்க, அதுதான் துரோகம். இங்க பாரு, நீ தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பேசாத. நீ முதல்ல கிளம்பு. நீ போ. நான் கூட பேச விரும்பல. போ. டேய் லூசு, நான் போணுமா? டேய் இங்க பார், உண்மை சுடத்தான் செய்யும். நீ உன்னையே ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கடா. அப்படி நீ வாழ்ந்தா அது உன்னையும் அழிச்சு மற்றவங்க எல்லாரையும் அழிச்சிடும். நான் உன்னோட மனசாட்சி, நான் சொல்றதை மட்டும் கேளு. உங்க அம்மா உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ரஜினி கிட்ட போய் உன் காதல சொல்லு. போ. நல்லா யோசிச்சு முடிவெடு. இதுதான் உன் வாழ்க்கையில கடைசியான ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சான்ஸ் வரவே வராது. இந்த பாரா, நல்லா யோசிச்சு முடிவெடு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, நான் வரேன். டேய், ஐயோ, சொல்லு டிலி. ஹலோ. சீனு, நீங்க எங்க இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். ஏன், என்ன பிரச்சனை? இல்ல, ரஞ்சினிக்கு ஃபோன் பண்ணோம். அவ போனை எடுக்கல. அதான் அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல. அதான் உங்களை கூப்பிட்டேன். என்னடா டேய்,
சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம ஏன்டா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? இருடா. ரஞ்சினிய கடைசியா நான் ஜவுளி கடையில பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்நேரம் ரஞ்சினி வீட்டில் தான் இருப்பாங்க. ஆமா, அந்த கமலேஷ் போனை ஹேக் பண்ணீங்களே, ஏதாவது தகவல் கிடைச்சதா? அதை ஏன் கேக்குறீங்க? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த கமலேஷ் தான். அதை சொல்றதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு போனே பண்ணேன். கமலேஷ் தான் அவங்க அப்பா கொலை பண்ண வீடியோவை காமிச்சு ரஞ்சினியை மிரட்டி வச்சிருக்கான். இந்த வீடியோ மட்டும் வெளியே வந்தா தன்னோட அப்பா மானம் குடும்ப கௌரவம் எல்லாமே போயிடுமே ரஞ்சினி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. கமலேஷ் இப்படி மோசமான ஆளா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆமா, இந்த விஷயத்தை நீங்க ரஞ்சினி கிட்ட சொல்லிட்டீங்களா? ரஞ்சினி என்ன சொன்னாங்க? எங்க சீனு, ரஞ்சினி தான் போனே எடுக்கலையே. இத பாருங்க, இதை நம்ம சும்மா விடக்கூடாது. ரஞ்சினி கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தணும். குடு சீனு, இந்த விஷயத்துல நம்ம அவசரப்பட வேண்டாம். அந்த வீடியோ வெளியில வந்துச்சுன்னா ரஞ்சினியோட அப்பா அவங்க குடும்பமான எல்லாமே போயிடும். முதல்ல ரஞ்சினி கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாங்கிறத பத்தி யோசிப்போம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் பிரபா. நீங்க முதல்ல ரஞ்சினி கிட்ட பேசுங்க. நானும் உங்க கூட இருக்கேன். எந்த ஹெல்ப்னாலும் நானும் பண்றேன். ஆனா எப்படியாவது நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். சரிங்க சீனு, நாங்க முதல்ல ரஞ்சினி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாங்கிறத நாங்க யோசிக்கிறோம். நான் வச்சிடுறேன். சரி.